ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிறது. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அர்த்தம் என்னவென்றால், அதாவது நம்மை சரிப்படுத்த வேண்டும். நம்மை சரிப்படுத்தினால் கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அநேகர் நாம் எதிர்பார்க்கிறது அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். அற்புதங்களை எதிர்பார்த்து அற்புதத்துக்காக ஆலயத்துக்கு வந்து பார்க்குறோம். இப்போ ஆலயத்துக்கு வந்தால் அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்து வருகிறார்கள். நல்ல விஷயம்தான். ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக முதல் முறை வரும்போது கூட சில சமயத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இல்லை என்பது அல்ல. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது அற்புதங்கள் நடக்கும். எப்போவுமே வந்தால் போதும், வந்து நம்ம நின்றால் போதும், உட்கார்ந்தால் போதும் என்பதனாலே அற்புதங்கள் நடக்காது. அதே போல் ஆலயத்துக்கு வந்து நான் காணிக்கை கொடுத்தால் போதும், தசமபாகம் கொடுத்தால் போதும், என் வாழ்க்கையிலே உயர்வு வரும், அற்புதம் வரும், நல்ல ஒரு எதிர்காலம் வரும் அப்படின்னு நினைப்பது சரியானதல்ல, தவறு. அப்படிதான் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நேகரை நான் பார்க்கிற சமயத்தில் உலகத்தில் உள்ளவர்கள் கூட சிலர் வந்து உயரத்துக்கு போகிறார்கள். உயரத்திலே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது, அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்கிறது. ஆகவே உயரத்தில் என்று சொல்லுகிற போது அது பணத்தில் உயர்விலே என்பது அல்ல, பொருளாதாரத்திலே நாம் உயர்வது என்பது மற்றும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டதான குணாதிசயங்களை படைத்திருக்கிறோம், இந்த கேரக்டர்ஸ், நம்முடைய குணங்களில் எவ்வளவு நம்ம உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆசீர்வாதம் அல்லது அற்புதம் என்பது பெரிய அற்புதம் நம்முடைய சரீரத்தில் நடக்கிற அற்புதம் அல்ல, நம்முடைய ஆத்துமாவில் நடக்கிற அற்புதம். அற்புதத்தில் பெரிய அற்புதம் என்பது சரீரத்துக்கு கிடைக்கிற ஒரு ஆரோக்கியம் அல்ல, நம்முடைய மனதுக்கு கிடைக்கிற ஒரு ஆரோக்கியம், நம்முடைய குணாதிசயங்களிலே வருகிற மாற்றம். மிக மோசமான குணாதிசயம் படைத்ததான நபர்கள் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும் அநேகரை நம்ம பார்க்கும் பொழுது, உலக பிரகாரமான நிலையிலே அந்தஸ்திலேயும் பதவிகளிலேயும் எவ்வளவு உயர்கிறார்கள் அப்படி என்பது அல்ல. அவர்கள் அவைகளிலே ஒருவேளை குறைவாக இருந்தால் கூட அவருடைய கேரக்டருடைய குணாதிசயங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் அநேகர் ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் கூட சபைக்கு வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்கிறது, அந்தஸ்து உயர்கிறது, வசதிகள் உயர்கிறது. ஆனால் அவருடைய குணாதிசயங்களிலே உயர்வில்லை, மாற்றம் இல்லை. அந்த விதத்தில் இந்த குணாதிசயங்களிலே மாற்றம் இல்லாமல் இருக்கிறதான ஆட்களை நம்ம நிறைய பார்க்குறோம். பதவி அப்படி என்கிறது ஒருவனுக்கு கிடைக்கிற உயர்வாக இருந்தாலும் அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது அவனுடைய சிந்தை, அவனுடைய மனதிலே மாற்றத்தை கொடுக்க போகிறது இல்லை. அதனால நம்ம உயர்வு, நாம் உயர்த்தப்படுவது அப்படிங்கிறது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, மிக மிக அவசியமான காரியம். உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மை உயர்த்தத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை அவர் செய்வார். தேவன் நமக்கு அதிசயமான காரியங்களை செய்வார். நம்மை அவர் உயர்த்துவார். நம்ம உயர்ந்து போக வேண்டும். ஆகவே நம்ம வாழ்க்கையில் ஏன் நாம் அந்த உயரத்தில் இன்றைக்கு இல்லை? அந்த உயரத்துக்கு நம்ம ஏன் செல்லவில்லை? வாழ்க்கை தோல்வி உள்ளதாக இருக்கிறது.
நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைந்தோம் என்று சொல்ல முடியாதபடி பல நிலைமைகளை சபைக்கு வருகிற ஆட்கள் விசேஷமாக பார்க்கிற சமயத்தில் அவர்கள் வாழ்க்கை தோல்வியாக இருக்கிறத பார்க்குறோம். சபைக்கு வர்றேன், ஒன்றுமே எனக்கு நடக்கலை, என் வாழ்க்கை மாறவில்லை, எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை என்று நினைக்கிறோம். சில ஒரு லெவல் ஒரு அளவுக்கு உயர்கிறார்கள், அதுக்கு பிறகு உயர்வு வரவில்லை. வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேற்றம் தடைபட காரணம் என்ன அப்படின்று பார்க்கிறதான சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ், தோல்வி எங்கே ஆரம்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி முன்னேற்றம் எங்கே தடைபடுகிறது அப்படின்று சொல்கிற சமயத்தில், அல்லது நாம் எங்கே ஸ்டாக்னேஷன் ஆகிறோம், ஆவிக்குரிய நிலைமையிலே நம்ம ஒரு இலக்கு வைத்து வளர்ச்சிக்காய் முன்னேறி போக வேண்டும், ஆனால் அந்த வளர்ச்சியில் நாம் எங்கேயோ நின்று விடுகிறோம். அதே போல் நம்முடைய லட்சியத்தில் இன்னொன்று என்னவென்று சொன்னால், நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆகவே டேக் ஆஃப் பண்ண பிற்பாடு இந்த விமானம் என்ன செய்யும், ஓடு பாதையிலே ஓடும், அப்புறம் முதல்ல நகரும், பின்பு ஓடும், பின்பு பறக்க ஆரம்பிக்கும். அதே போல் ஆவிக்குரிய விஷயத்திலையும் நம்ம அநேகர் என்ன செய்கிறோம் என்றால் இருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சில சந்தர்ப்பங்களில் விமான தளத்தில் நிற்கும்போது உள்ளாலே ஏற்றுவார்கள். உள்ளாலே ஏறின பிற்பாடு சொல்லுவார்கள் 10 நிமிடம் தாமதமாகும் என்று சில காரணத்தை சொல்லுவார்கள். ஒரு 15 நிமிடம் ஆகும். சில சமயத்தில் 1 மணி நேரம் கூட உள்ள உட்கார்ந்துருந்ததான அனுபவங்கள் உண்டு. வாழ்க்கை வெறுத்து போயிடும். புறப்பட வேண்டிய நேரத்தில் புறப்படாமல் உள்ளாலேயே உட்கார்ந்துருக்கிறோமே, அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவர்கள் புறப்பட வேண்டிய காலத்தில் டேக் ஆஃப் ஆக வேண்டிய ஆட்கள்லாம் டேக் ஆஃப் ஆகாமலே அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படியே உட்கார்ந்துடுறோம். அந்த விதமாய் நம்ம புறப்படாமல் தாமதிப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். we are not moving. இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவத்தை அடுத்தது ஞானஸ்நானம் எடுக்கணுமே, எடுக்கவில்லையே. அதுக்கு பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபாடு, இன்னும் பல காரியங்களில் வளர்ந்து நம்ம முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். நாம் வளர வேண்டும், அடுத்த நிலைக்கு போக வேண்டும். அப்படி என்கிறதை அநேகர் மறந்து போய் அப்படியே உட்கார்ந்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இடத்துல சீஷர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நாம் இங்கே இருப்பது நல்லது. யாருக்கு ஒரு கூடாரம்? மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம். ஆக 3 கூடாரங்களை போடுவோம், இங்கே இருப்பது நல்லது என்கிற ஒரு மனநிலை அவர்களுக்கு வந்தது போல, அது ஊழியத்திலும் சரி அல்லது விசுவாச வாழ்க்கையிலும் சரி, இல்லை உலக பிரகாரமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, they want a comfortable position. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்தை எல்லாரும் நம்ம என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். எவ்வளோ நாள் கஷ்டப்படுறது. இப்போ நமக்கு மலையில் நல்ல சுகமான காற்று, நல்ல இதமான ஒரு குளிர்ச்சியான ஒரு காலநிலை, எந்த தொந்தரவுமே இல்லை. இங்கே உட்கார்ந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கு, ஆகவே இங்கே இருக்கலாமே என்று அவர் விரும்பினார்கள். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன என்பது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து ஏன் சீஷர்களை அவர்களை அழைத்தார் என்பதையும் அவர்கள் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே நம்முடைய அழைப்பை பற்றி புரிந்து கொள்ளாமல், நம்முடைய தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் அநேகம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக சபைக்கு வந்தோம், இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அல்லது எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம் என்றால், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நல்ல ஒரு வீடு வாகனம் வசதியோடு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதில் செட்டில் ஆகி அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஒரு சமயத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் விமானத்தில் அவர் இருக்கும் பொழுது, பக்கத்தில் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் இவருடைய வெற்றியான காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த வாலிபனிடத்தில் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இவ்வளவு நிலையிலிருந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்து விட்டீர்களே, இன்னும் நீங்கள் ஏன் ஓடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அதுக்கு காரணத்தை இப்படி அவர் சொன்னாரா,
என்னவென்று சொன்னால், இந்த விமானம் பறந்து கொண்டிருக்கிறது, மேலே வந்து விட்டோம், விமானம் பறந்து கொண்டிருக்கிற அப்படின்னாலே இப்பொழுது பைலட்டே அந்த விமானத்தினுடைய எந்திரத்தை ஆஃப் பண்ண சொல்லிடலாமான்னு கேட்டாராம். ஐயோ வேண்டாம், ஏன்னா என்ஜின் ஆஃப் பண்ணால் நம்ம கீழே விழுந்துருவோம். அதே மாதிரி தான் நம்ம உயரத்துக்கு வந்தாலும் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கத்திரமாய்படுதால் அல்லோயா. அநேகர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த விதமாக எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், இயேசுவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே செட்டில் ஆகி விடுவோம். கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. ஆலயம் இல்லாத இருக்கிற சமயத்தில், கட்டிடம் இல்லாமல் இருக்கிற சமயத்தில் அந்த மனநிலை வரவில்லை. இடத்தை வாங்கிவிட்டோம். ஆலயத்துக்கு எந்த ஒரு சபையிலையும் இதே பிரச்சனை தான். எந்த ஒரு தனிப்பட்ட விசுவாசி வாழ்க்கையிலையும் இதே பிரச்சனை. கல்யாணம் ஆகிவிட்டது, பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள், வேலையெல்லாம் கிடைத்து விட்டது, வீடு கட்டிவிட்டோம். இப்போ முன்பு போல இனி ஜபத்துக்கு போக வேண்டாம், முன்பு போல உபவாச கூட்டத்துக்கு போக வேண்டாம், முன்பு போல இப்பொழுது குடும்ப ஜபம் வேண்டாம். இப்பொழுது வீட்டில் நமக்கு பெரிய ஸ்க்ரீனில் நமக்கு டிவி வந்து விட்டது, கையில் நமக்கு என்ன வந்து விட்டது, ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து விட்டது. ஆகவே இந்த கம்ஃபர்டபுளான இந்த காரியங்கள், சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சிற்றின்பம், இதற்குள்ள இந்த கூடாரங்களையே போட்டு இதற்குள்ளாலேயே நாம் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இயங்க வேண்டியவர்கள், தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை மறந்து விட்டவர்களாய் நம்மில் அநேகர் காணப்படுகிறோம். ஆகவே தான் நம்முடைய வளர்ச்சி தடைபடுகிறது. உங்கள் ஆவிக்குரிய முன்னேற்றம் என்று சொல்கிற சமயத்தில் ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பிரச்சனை, உங்களுக்கே புரிய முடியவில்லை. நன்றாக இருந்தோமே, எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்தார், எவ்வளவு அதிசயங்களை கர்த்தர் செய்தார், இப்பொழுது ஆண்டவர் பேச மாட்டேனுங்கிறாரே, ஒரு அற்புதத்தையும் காணவில்லையே, ஒரு அதிசயத்தையும் காணவில்லையே என்று நம்ம நினைக்கிற சமயத்தில் நம்ம ஏன் 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 என்று கேட்கிறோம். சில சமயத்தில் ஆண்டவரோடு நம்முடைய தொடர்புகள் சரியாக இருந்தாலும் முன்பு போல இல்லை. நாம் என்ன செய்யவில்லை? we are not moving forward. நம்ம இங்கே ஒரு இடத்துல என்ன செய்கிறோம் என்றால், சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுகத்தை மாத்திரம் அனுபவித்து. ஆகவே அந்த இடத்திலிருந்து நாம் மலையை விட்டு கீழே இறங்கி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கத்திரமாய் படுத்தும். ஹல்லேலூயா. அந்த மனநிலையை மாற்றணும். நம்முடைய மனநிலையை மாற்றணும். நம்முடைய மனநிலையில் என்னவென்று சொன்னால், நம்ம பாடுபட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், உழைக்க வேணும், லகுவாக முன்னேறிவிட வேண்டும் என்கிற அந்த மனநிலை இருக்கிறது அல்லவா? அந்த மனநிலை அது எடுத்து போடப்பட வேண்டிய மனநிலை. தொடர்ந்து நம்ம உழைக்கணும், தொடர்ந்து நம்ம செயல்பட வேண்டும், தொடர்ந்து நாம் முன்னேற்றத்துக்கான படிகளை என்ன செய்ய வேண்டும், படிகளை கால் எடுத்து வைக்க வேண்டும். அப்படி என்று நம்முடைய முயற்சியை கைவிடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முயற்சிகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய மனநிலையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், நம்முடைய மனநிலையில் ஏற்படுகிற மாற்றம் தான் என்ன மாற்றம்? பிற்போக்கான மாற்றம், ஒரு முற்போக்கான மாற்றம் அல்ல. நம்முடைய மனநிலையில பின்தங்கி விட்டோம். போதும். எலியா சொன்னான் பாருங்க, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். உழைத்தது போதும், ஊழியம் செய்தது போதும், ஜெபித்தது போதும், இப்பொழுது எல்லாம் நமக்கு நன்றாக போய்கொண்டிருக்கிறது, சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம அப்படி என்ஜினை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா அப்படி கீழே 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 வந்து ஒரு கட்டத்தில் ஐயோ கீழே இறங்குதே அப்படின்னு நினைக்கும் பொழுது மறுபடியும் என்ஜினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பிறகு என்னன்னா மேடே 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 மேடைன்னா புரிகிறதா? அகமதாபாத் ஃப்ளைட்டு மேலே போனது கூட இருந்ததான விமானின்னு தான் சொல்கிறார்கள். உண்மை தெரியவில்லை. அவர் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார் என்று சொல்கிறார்கள். ஏதோ அழுத்த வேண்டியது, ஏதோ மேலே போகிறதுக்கு அழுத்த வேண்டியது கீழே போகிறதுக்கு அழுத்திட்டார் போல. ஆகவே சில சமயத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கிற சமயத்தில் ரெண்டு விமானி சேர்ந்து தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி நடத்துகிற சமயத்தில் கணவனாலேயோ மனைவினாலேயோ ஒரு பிரச்சனை வந்துடுது. குடும்பத்தில் அவர்கள் ஒரு ராங் டிசிஷன், ஒரு தவறான தீர்மானம்
காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் நாட் ஹேவிங் எ கிளியர் மைண்ட். மனதில் ஒரு தெளிவு இல்லாததுனால. அந்த விமானியை குறித்து சொல்லுகிற சமயத்தில் மனதில் ஒரு தெளிவு இல்லை. விமானத்தை ஓட்டு ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். சின்ன தவறும் பெரிய விபத்தை உண்டாக்கும். அதே போல தான் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, ஒரு கவலையீனமாக ஒரு செத்தை தைலக்காரனுடைய தைலத்தை என்ன செய்யுமாம்? கெடுத்து அது நார பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு விமானியை போல நாம் ஒரு விமானி எவ்வளவு புத்திசாலித்தனமாக மிக்க கவனத்தோடு மிகவும் எச்சரிப்போடு விமானத்தை இயக்க வேண்டுமோ அதே போலத்தான் நம்முடைய குடும்பத்தை நம்ம இயக்கணும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அதே போலத்தான் ஒவ்வொரு டிசிஷனையும் என்ன செய்யணும்னா, இந்த 2 விமானியின் அவர்கள் தன்னிச்சையாய் செயல்படக்கூடாது. நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் 2 பேரும் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது ஆதாமோடு கலந்து ஆலோசித்து செயல்பட்டிருந்தால் பெரிய வீழ்ச்சி என்ன செய்திருக்காது, வந்திருக்காது. ஆகவே தன்னிச்சையாக செயல்படக்கூடியதான ஒரு மனநிலை நமக்கு வந்து விடவே கூடாது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கூட்டாக செயல்படும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். நாம் தனித்து செயல்படுவதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தவில்லை. ஆதாமை தேவன் படைத்துவிட்டு தனியாக விடவில்லை. கர்த்தர் மனைவி என்கிறவளையும் கர்த்தர் இணைத்தார். அப்படி பார்க்கிற சமயத்தில் கணவன் மனைவி 2 பேரும் ஒவ்வொரு காரியத்தையும் உட்கார்ந்து ஆராய்ந்து ஆய்வு செய்து ஒவ்வொரு தீர்மானங்களை எடுத்தால் நம்முடைய விமானத்துக்கு விபத்து வரவே வராது. நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனை வரவே வராது. இந்த வசனத்தை வைத்து தியானிக்கிற சமயத்தில் நான் பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி யோசித்த பொழுது எனக்கு ஞாபகத்தில் வந்ததெல்லாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. 7ஆம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை என்ன செய்தாரா, அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நான் கவனித்தேன். அப்பொழுது அதை நான் வைத்து யோசித்த பொழுது முதல் அதிகாரத்திலேயே அங்கே கவனிக்கிற 3 காரியங்கள் என் மனதுக்கு வந்தது. ஒன்று என்னவென்று சொன்னால், அதாவது தேவன் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் செயல்படுகிற தெய்வம். அவர் சும்மா இருக்கிற தெய்வம் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை கர்த்தர் ஒரு நாளும் சோம்பேறியாயிருக்கிறவர் அல்லவே அல்ல. அவர் எங்கேயோ ஒரு மலையிலே சுகமாக ஒரு வாசஸ்தலத்தை கட்டி அங்கே உட்கார்ந்து இருக்கிற தெய்வம் அல்ல. அவர் 24 மணி நேரம், நம்முடைய கணக்கின்படி பார்த்தா 24 மணி நேரமோ 365 நாளோ அவர் இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பிருந்தே நித்தியமாய் 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 அவர் செயலாற்றி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் வேதம் சொல்கிற கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. விமானத்தை பற்றி படிக்கும் பொழுது விமானத்தினுடைய மூக்கு பகுதி, அதாவது அது அப்படியே இருந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறது. பின்பு நகர்ந்து பின்பு அது என்ன செய்ய வேண்டும், ஒரு பொசிஷன், அது ஓட வேண்டும். அது ஓடின பிற்பாடு அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், மூக்கு பகுதி தூக்க வேண்டும். அது மூக்கு பகுதி தூக்காமல் அப்படியே ஓடினால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியும். அதே விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நபர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், மனுஷர்கள் ஓடுகிறார்கள், வேகமாக ஓடுகிறார்கள். அவர்களுடைய சிந்தையை உயர்த்தவில்லை. அவருடைய மனோபாவத்தில் உயர்வு உண்டாகவில்லை. Their attitudes are very low. அது எப்படி இருக்கிறது சொன்னால் சமதளத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அது பூமியிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. பூமியை விட்டு நம்முடைய சிந்தையை நாம் கிளப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா. ஆகவே தன் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை என்ன செய்யுங்கள், நாடுங்கள். பூமிக்குரியவைகளையே நம்ம நாடி அது கொடுத்த காரியங்களையே, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அதே போல இந்த உலக பிரகாரமான
காரியங்களிலே நம்ம கவலைப்பட்டு பெருந்திண்டியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தில் பாரம், கவலைகள், இவளெல்லாம் அழுத்தங்கள், இந்த அழுத்தங்கள் எல்லாம் நம்முடைய மனதில் வைத்திருக்கும் பொழுது ஒருவேளை நம்ம என்ன செய்ய அதாவது சிந்தையை தூக்கணும்னு நினைச்சாலும் தூக்க முடியாது, உயர பறக்கணும்னு நினைச்சாலும் பறக்க முடியாது, உயரணும்னு நினைத்தால் உயர முடியாது. நம்ம என்ன செய்வோம் என்றால் அப்படியே தான் ஓடுவோம். அப்படியே நம்ம ஓடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனநிலையிலே மாற்றம் வரவில்லை என்றால், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். பாருங்கள், சீலோவிலே கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் மரித்து போனார்களே, நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டுப்போவீர்கள். உலகத்தில் உள்ள மக்கள் அவர்கள் பூமைக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் ஓடி 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 ஒரு நாளிலே அவர்கள் என்ன செய்யறார்கள் சொன்னால் அவருடைய டிஸ்ட்ரக்ஷனுக்கு நேராய் போய் அவங்க வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். they got destroyed. அவங்க என்ன செய்யணும், அழிந்து போகிறாங்க. அவங்க வாழ்க்கை நரகத்தில் போய் முடிவடைகிறது, நரகத்தில் போய் முடிவடைகிறது. நம்ம அப்படியே போய்கொண்டிருப்போம் என்றால் நரகத்தில் தான் முடிவடைவோம். நம்முடைய சிந்தையிலே மாற்றம் வேண்டும். ஆகவே தன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது என்று சொன்னார். உலகத்தில் உள்ளதான மக்களுக்கு நீதி இல்லை, சமாதானம் இல்லை, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இல்லை. மனம் திரும்புகிற ஒரு மனுஷனுக்குத்தான் கர்த்தர் நீதியான வாழ்வை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியினால கிடைக்கிற சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். ஆகையால் பிரதானமாக இயேசுவினுடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள். இப்ப மனதில் ஒரு திருப்பம், ஒரு மாற்றம், அது நமக்கு வர வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, நீங்கள் என்ன செய்ய மனம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்கிறத பார்க்கிறோம். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும், மறுரூபமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்காணிக்க வேண்டும். நம்முடைய மனம் அது கண்காணிக்கப்பட வேண்டியது. நம்ம அநேகர் என்ன செய்கிறோம், நம்முடைய உடம்பை கண்காணிக்கிறோம். வெயிட்டு குறைஞ்சிட்டுனா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு உடம்பை தேத்துறதுக்கு பார்க்குறோம். பிள்ளைகளாக இருந்தால் கூட அப்படித்தான், ஒரு கிலோ இன்னும் அதிகமாக உடம்பு வைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் முட்டை பாலெல்லாம் கொடுத்து கொஞ்சம் உடம்பு ஏற்றுறோம். கல்யாணம் வரப்போகுது, பையன் நோஞ்சானா இருக்கான், நல்ல பொண்ணு கிடைக்காது, ஆகவே கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாத்தையும் கொடுத்து என்ன செய்வோம், உடம்பை கொஞ்சம் ஏற்றலாம் அப்படின்னு உடம்பில் கவனம் வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒருத்தருடைய சரீரத்தின் ஆரோக்கியம் பற்றி பலர் கவலைப்படுகிறது உண்டு. சரீரத்தை பற்றி கவனிக்கிறோம், போய் பார்த்து தலைமுடி சரியா இருக்கா பார்த்துட்டு தான் வந்தீங்க, எல்லாம் உடம்பெல்லாம் பார்த்து சரி பண்ணி தான் வந்தோம், உடுக்கிற காரியத்தில் நல்லா பார்த்து இருந்து நல்லதை எடுத்து போட்டுட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிற இருப்பை பார்த்தா எல்லாமே நல்லா உடுத்தான் இருக்கீங்க, ஆனால் முகத்தை பார்த்தா ஒன்றும் சரியா இல்லை, முகத்தை பார்த்தா சரியாகவே இல்லை. இதற்கு என்ன பண்ணுறது, எதை முடியுமானால் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு மாஸ்க் போட்டுட்டு வரலாம். அநேகர் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் அவங்க இப்போவும் முக கவசத்தை என்ன செய்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. கோவிட் காலத்தில் தந்தது இப்போவும் போட்டுக்கிறாங்க. யார் நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்காக. நம்ம சிரிக்கிறோமா அழுறோமா ஒன்றும் தெரியாது, கோபமாக இருக்கிறோமா எரிச்சலாக இருக்கோமா கடுகடுப்பாக இருக்க ஒன்றுமே தெரியாது. நான் அப்படி ஒன்று போட்டு வந்தால் எப்படி தெரியும் உங்களுக்கு, இவர் சிரிக்கிறாரான்னு தெரியாது, கோபப்பட்டு பேசுகிறான்னு தெரியாது. ஆகவே என்ன மறைத்து கொள்ளலாம். அப்படி நம்ம உடம்புல சரீரத்தில் சில காரியங்களை செய்து அழகுபடுத்தி கொள்ளலாம், என்ன வேணால் செய்யலாம்.
நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லியே நிறைய பூசிட்டு வந்திருக்கலாம். என்ன பூசிட்டு வந்தாலும் இங்கே இதை பார்க்கும் பொழுது நல்லாவே தெரிகிறது என்னென்னா முகம் ஒன்றும் சரியா இல்லை. அர்த்தம் என்ன? நீங்கள் அழகா இல்லைன்னு நீங்கள் என்ன உங்களுடைய அழகை பற்றி குறை சொல்லலை. உங்கள் அழகுங்கிறது உங்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் என்ன செய்யும்? தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆகவே நம்ம இருதயத்தில் பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான கசப்புகள், பலவிதமான வைராக்கியம், இரக்கமில்லை, இதெல்லாத்தையும் உள்ளாலே வைத்து கொண்டு நல்லா ஜோடனை பண்ணி இங்கே உட்கார்ந்துக்கிற சமயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. நீங்கள் வரும்போது கண்ணாடியில் பார்க்கவும் நீங்கள் ஜோராக இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே இருந்து அடுத்த வாரத்தில் நான் யோசித்து பார்க்குறேன், 2 கேமராமேனை கொண்டு இங்கே நிறுத்தி வச்சு எல்லாரையும் தனித்தனியாக அப்படியே ஃபோட்டோ பிடிக்க சொல்கிறேன். தனியாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த வாரத்தில் ஃபோட்டோ பிடிச்சி அதுக்கு அடுத்த வாரத்தில் ஸ்க்ரீனில் போடுறேன். போட்டு அப்படியே ஒவ்வொரு முகத்தையாக காட்ட சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், ஐயா இப்படி இந்த லட்சணத்துலையா நான் உட்கார்ந்துருக்கேன். எத்தனை பேர் தூங்குனாங்கிறது அப்போ தெரியும். ஏன் தூக்கம் வருது? மனசு சரியில்லை. மனசு சரியில்லைங்கிறதுக்காக தானே சர்ச்சுக்கு வர்றீங்க. இப்போ சர்ச்சுக்கு வர்றதுக்காக மனசு சரியில்லை. வரும்போதே ஒரு தீர்மானத்தோடு தான் வர்றோம். ஏன்னா சர்ச்சில் போனால் நம்ம பிரசங்கத்தை பாஸ்ட் ஆரம்பிச்சுட்டாருனாலே சொன்னாலே ஆண்டவர் நமக்கு நல்ல தூக்க தர போகிறாரு என்கிற ஒரு எதிர்பார்ப்போடையும் விசுவாசத்தோடையும் நீங்கள் வரும் பொழுது அந்த தூக்கம் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கிறது. ஏன்னா உள்ளத்தில் கவலையை போக்குவதற்கு 2 இடம், இந்த 2-3 இடம் இருக்கிறது. முதல்ல ஒரு இடம் என்னன்னு சொன்னா, சூப்பரான இடம் சாராய கடை. அங்கே போய் எவ்வளவுதான் வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும், வீட்டில் நீங்கள் பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சுட்டு கோபம் தாபம் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு முடிவோடு போய் நம்ம இந்த கவலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்கள் மனசை மாற்ற முடியாது, உங்கள் மனசை மேற்கொள்ள முடியாது. ஆனால் மனசில் ஒரு மறதியை கொண்டு வரலாம், கொஞ்சம் மறத்து போக செய்யலாம், அதெல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் மிதக்கலாம். இதில் சாராயத்தில் கொஞ்சம் மிதத்துட்டு வரும்போது என்ன பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, எல்லா பாட்டும் வாயில் வரும். நீ கவனிச்சிருப்பீங்க இல்லையா? தெருவில் நடந்து வரவை பார்த்தாலே என்ன ஆனந்தம், என்ன அவங்க சந்திரன் மட்டும் நடந்தது மாதிரி நடந்துட்டு வருவாங்க. அவ்வளவு ஆடல் பாடலோடு கம்பீரத்தோடு நடந்து வருவாங்க. மனைவி சாப்பிட்டாளா, பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்தாங்களா, ஃபீஸ் கட்டியிருக்கா, எந்த கவலையுமே கிடையாது, எந்த கவலையுமே கிடையாது. அப்படி ஒரு கூட்டம். வாட்ஸ் த ப்ராப்ளம்? பிரச்சனை என்ன? மனதில் ஏற்பட்ட பிரச்சனை. மனதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணம் என்ன? மனைவியாக இருப்பாள், இல்லை பிள்ளைங்களாக இருக்கும், இல்லை ஆஃபீஸில் ஒரு ஆளாக இருக்கும். அநேகர் கல்யாணம் வர நல்லா தான் இருந்தேன், ஆனால் அதுக்கு பிறகுதான் குடிக்க ஆரம்பிச்சேன்னு ஏன் சொல்கிறாங்க? வீட்டில் வரும் பொழுது மனைவியுடைய நடக்கை சரியில்லை என்று சொல்லும் பொழுது அவன் எங்கே போவான்? அவன் போகிறதுக்கு ஒரே ஒரு இடம் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் அது ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அங்கே போனால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கிறது. அடுத்தது ஒரு இடம் இருக்கிறது, அவனுக்கு சினிமா தியேட்டர். இப்போ அந்த சினிமா தியேட்டருக்கு அங்கே போனோன்னே இல்லை, உட்கார்ந்த இடத்துலையே பார்க்கலாம். நம்ம பார்த்தோன்னா சினிமாவை கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் மறக்கலாம், சீரியலை பார்த்தோன்னா கொஞ்சம் மறக்கலாம். இதெல்லாத்தையும் விட இப்போ நம்ம ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு வந்தால் இங்கே நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வந்தோமே. என்ன நோக்கத்தோடு வந்தோம்? இங்கே வர்ற சமயத்தில் நமக்கு இங்கேயும் எல்லா பிரச்சனையும் கொஞ்ச நேரம் மறந்து நிம்மதியாக இருக்கலாம். அதனால தான் நம்ம பொதுவாக என்ன செய்கிறோம்னா, சர்ச்சில் 2ஆக பிரித்து போடுறோம். பெண்கள் இந்த பக்கத்துலேயும் ஆண்கள் இந்த பக்கத்தில். வீட்டில் இருந்து தாங்க முடியாமல் தான் இங்கே வர்றோம். இங்கே வந்த பிற்பாடு இங்கே தனித்தனியாக உட்கார்ந்த உடனே அப்பா என்ன நிம்மதி. கொஞ்ச நேரம் நம்ம சர்ச்சில் போனால் தலைவலி இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா நச்சு 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 வாய் துவராமல் பேசிக்கிட்டே இருப்பா, இவளுக்கு பதிலே சொல்ல முடியாது.
ஆகவே வெளியே போனாலும் நிம்மதியில் உள்ள வந்தாலும் சர்ச்சுக்கு 2 மணி நேரம் அங்கே போனால் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இது மனதில் இருக்கிற குழப்பத்தினால டெம்பரரியாக, நிரந்தரமாக அல்ல, தற்காலிகமாக பெற்றுக்கொள்கிறதான ஒரு சுகம். இந்த இசையை வாசிக்கிற சமயத்தில், இந்த இசை வாசிக்கும் போது இந்த பாம்பு என்ன செய்யும்? அதுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அப்படி எது ஆட ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா? அதை மாதிரி இந்த இசையை போட்டு இங்கே நடத்தினோடனே ஆடுகிறோம். இது ஒரு சுகத்தை தருகிறது. அந்த பாடல், ஒரு இசை என்ன செய்கிறது? ஒரு சுகத்தை தருகிறது. அது நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கையில மனதில் சௌக்கியத்தை தராது. லிசன், கவனியுங்கள். அது அல்ல. ஆலயத்துக்கு வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், we must listen the word of God. தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறது என்றால், ஆராதனை நடத்தும் பொழுது பாடல்களிலே இருக்க வேண்டும். ஆராதனை பாடுகிற பாட்டுக்கள் என்பது சினிமாக்காரன் எழுதுகிற போல உள்ள பாட்டை எவனும் எழுதி போடுறது போல இல்லை. கண்ணதாசன் நல்லா எழுதுவார், நல்லா தண்ணியும் போடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வாழ்க்கைக்கும் அவருடைய கவிதைக்கும் அவருடைய பாடலுக்கும் சம்பந்தம் இருக்கா என்றால் இல்லை. அவர் சிறந்த பாடுகள் எழுதினவர், ஒரு மனுஷன், பெயர் பெற்றவர். அதே போல இன்றைக்கு அதிக பெயர் பெற்ற பாடகர்கள் கம்போஸ் பண்ண பாட்டுகள் இருக்கிறது. ஆனால் ஆதி காலங்களிலே, முற்காலங்களிலே, அதாவது 1800, 1850, 1900 அந்த காலகட்டங்களிலே, கிட்டத்தட்ட ஒரு 100 வருடத்துக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலேயும் பாடல்களை இயற்றினவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்தார்கள் என்றால், வீட்டிலிருந்து வெளியே தள்ளப்பட்டவர்கள், அவர்கள் உணவில்லாமல், உறைவிடமில்லாமல், ஊழியத்திலே கஷ்டம் அனுபவித்தவர்கள், பாடு அனுபவித்தவர்கள், துன்பம் அனுபவித்தவர்கள், விசுவாசத்திலே அவர்கள் புடமிடப்பட்டவர்கள், சிலுவை பயணம், அப்படிப்பட்ட நிலைமையில விசுவாசத்திலே அவர்கள் பரீட்சிக்கப்பட்டவர்கள். 2 பேர் பாடல் எழுதினவர்களை பற்றி நான் கவனித்தேன். 2 பேருடைய பிள்ளைகளும் சிறு வயதிலே மரித்து கிடக்கும் பொழுது அவளால் எழுதப்பட்ட பாட்டு தான் இன்னைக்கு உயிர் பெற்ற பாட்டுகளாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அந்த விதமாக அவர்கள் எழுதினதான நூற்றுக்கணக்கான பாடல்கள். ஃபேனி கிராஸ்பி, கண் தெரியாத ஒரு ஸ்திரீ, அவர்கள் எழுதின பாடல்கள் 800 பாடல்கள் என்று நினைக்கிறேன். அந்த பாடல் இன்றைக்கும் உயிருள்ளவைகளாய் இருக்க காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். இந்த பாடல்கள் எல்லாம் உலகம் எங்கும் பாடப்பட்டாலும், அது தமிழில் பாடப்பட்டாலும், மலையாளத்தில் பாடப்பட்டாலும், தெலுங்கில் பாடப்பட்டாலும், ஆங்கிலத்தில் பாடப்பட்டாலும், இன்றைக்கு பாடுகிறவர்கள் ஏதோ இப்படி பாடுகிறார்களே தவிர, அந்த பாட்டை பாடும் பொழுது அவர்கள் உணர்ந்து பாடவில்லை, அவருடைய கருத்தை உணர்ந்து பாடவில்லை, அந்த அனுபவத்தை அவர்கள் அடைந்து பாடவில்லை. ஆகவே எந்திரமயமாகவே பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். பாட்டை பாடும்போது எந்திரமயமாக அப்படியே பாடுறோம், வழக்கமாக வர்றோம், அப்படியே பாடுறோம், கையசைக்கிறோம், அப்புறம் ஒரு சங்கீதத்தை வழக்கமாக கேட்குறோம், ஒரு பிரசங்கத்தை வழக்கமாக கேட்குறோம், முடிந்த உடனே புறப்பட்டு போகிறோம். அது குடும்ப ஜெபமாக இருந்தாலும் அது ஒரு வழக்கத்தின்படி ஒரு எந்திரமயமாகவே அப்படி போய்கொண்டிருக்கிறது. உணர்வோடு கூட உணர்ந்து, ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து, அவருடைய கிருபையை உணர்ந்து, தேவனுடைய வார்த்தையினுடைய ஆழத்தையும் கருத்தையும் நம்ம அறிந்து உணர்ந்து பாடுகிறோமா? பிரசங்கத்தினுடைய ஆழத்தை, கருத்தை சரியாக புரிந்து கொள்கிறோமா? கொஞ்ச நேரத்திலேயே மனசு எங்கெங்கேயோ போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது எங்கே ஆரம்பித்தேன் என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் பாதியில் எங்கே போனேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எங்கள் கோழி கடையில் இருந்திருப்பீங்க, அப்போ இல்லை மட்டன் கடையில் இருந்திருப்பீங்க, இல்லை வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, இல்லை இடையில 2 டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு வந்திருப்பீங்க. எப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வர முடியும்? இந்த மனதை என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம ஒரு நிலைப்படுத்தத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம மைண்டை, நம்ம மனசை நம்ம சரியாக என்ன செய்யணும்னு சொன்னால்,
நம்ம கண்ட்ரோலில் வைக்கத்தக்கதான கிருபையை கற்று தருவாராக. கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ண உடனேயே அப்புறம் திடீர்னு ஃபோன் ஞாபகத்து வந்துடும். வேற ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குதோ ஒன்று பார்த்துருவோமே, டிங்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுல்ல, அது பேங்க்லேருந்து வந்திருக்குமோ, லோன் அப்ளை பண்ண கிடச்சிருக்குமோ, ஒன்று திறந்து பார்த்துருவோமே. உடனே என்ன செய்யறோம், திறந்து பார்க்குறோம், அதுக்கு ஏற்றாக்க ஒரு சாத்தான பக்கத்திலே வச்சுருக்கோம். அது டிங் டிங் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு கால் வந்துடும். இதெல்லாவற்றையும் தவிர்த்து நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தத்தக்கதான நிலைமையில இன்றைக்கு இந்த மதத்தில் உள்ளவங்க யோகாசனத்தை பற்றி நிறைய டீச் பண்ணுறாங்க. சபைக்கும் யோகாசனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் சங்கீத புத்தகத்திலே சங்கீதம் ஒன்றில் நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்திலே வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றது என்ன காரியங்கள்? துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவியுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருந்த கான்ஸ்டன்ட் மெடிடேஷன். பிரசங்கத்தை கான்ஸ்டண்டா கேட்கணும், வசனத்தை கான்ஸ்டண்டா வாசிக்கணும், ஜெபத்தை கான்ஸ்டன்ட் மைண்டோட ஒரு நிலையான சிந்தையோடு அந்த ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய மூக்கு பகுதியை உயர்த்தும். கர்த்தர் மகிமைப்படுத்தல்லேலூயா. நம்ம டேக் ஆஃப் ஆக முடியும். இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இந்த பூமியில் தான் இருந்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் வராது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம அடுத்த நிலைக்கு வளர முடியாது. நம்ம ஜெபித்து அற்புதங்களை பெற முடியாது. ஏதோ சாதாரணமாய் காரியங்கள் நடக்குமே தவிர உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கற்று தர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தையில் மாற்றம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சிந்தையை நாம் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 மணி நேரம் நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன்னு நம்ம தீர்மானம் எடுத்து அதில் அந்த மனதை கட்டுப்படுத்தி அப்படி இருக்கிற ஒரு அனுபவத்தை எப்போ செஞ்சு பார்த்துருக்குறோமா? You have to renew your mind. உன்னுடைய மனதை நீ புதிதாக்க வேண்டும், பழைய அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரும் என்னோடு கூட பேசுறதுனால தான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முதாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பறக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்ம மலையில இருந்தது போதும், தரையில இருந்தது போதும், நகர்ந்து கொண்டிருந்தது போதும், ஊர்ந்து கொண்டிருந்தது போதும், நடந்து கொண்டிருந்தது போதும். ஓடுற ஓட்டத்தில் ஓடி எங்கேயோ நம்ம லெக்கில்லாமல் ஓட வேண்டாம். இந்த உலகத்துக்குள்ள ஓட வேண்டாம். நம்ம பரலோகத்தின் ஓட்டத்தை நம்ம திருப்ப வேண்டும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் நேர்பாதையில் இப்படியே ஓடுவது உலகத்தில் ஓடுகிற ஓட்டம். உலகத்தில் ஓடுகிற ஓட்டம் உங்களுக்கு அழிவையும் நாசத்தையும் கொண்டு வரும். சம்பாதன சந்தோஷத்தை தராது. ஆனால் உங்க மூக்கை உயர்த்தணும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? நீங்க டேக் ஆஃப் ஆகணும். அப்படியே நான் பறப்பேன். நான் பரலோகத்துக்கு பறந்து செல்வேன். எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற லட்சியத்தை நான் அடைவேன். என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்படி ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தான் அங்கே ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிபூரணமான சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக, நன்மையும் தேவனுக்கு பிரியமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவரே, என் மனம் புதிதாகணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? என் மனம் புதிதாகணும். அநேகருடைய மனம் பழசாய் போச்சு. நம்ம பழைய சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பழைய அனுபவங்களை சொல்லி ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணணும், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? In what condition our mind is? நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஒருமுகமாய் ஜெபிக்க முடிகிறதா? கட்டுப்பாடாய் நம் மனதை வைத்திருக்க முடிகிறதா? ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கட்டாயத்துக்குள் மனதை வைத்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நம்ம அநேகர் அந்த நிலைமையில இல்லாமல் போய்விட்டோம்.
3 நேரம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா 3 நேரம் சாப்பிடாம தான் இருப்பேன். அதுக்கு இடையில என்ன பசி வந்தாலும் சரி, என்னதான் இடையூறு வந்தாலும் சரி, நான் உபவாசத்தை நிறுத்த மாட்டேன். அப்படிங்கிறதான அந்த மனநிலை, உறுதியான மனநிலை நமக்குள் இன்று இருக்கிறதா பார்க்கணும். அதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இந்த மனநிலையை நாம் மறுபடியும் புதுப்பித்து கொண்டால், அல்லவிட்டு அந்த மனநிலைமையை நம்ம புதிதாக பெற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே நாம் பறக்க ஆரம்பிக்க போகிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே கிளம்ப வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் உயர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் சிந்தையை நீங்கள் உயர்த்தினால் வாழ்வும் அது உயரும். உங்கள் சிந்தையிலே மாற்றம் பெற்றால் உங்கள் வாழ்வும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் உங்களுக்கு உயர்வு உண்டாகும் என்பது சந்தேகமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையானவர்களே, சில ஆட்களை உயர்ந்த பதவியிலே வைப்பார்கள், இல்லைன்னா எப்படியோ தடுமாறி உயர்ந்த பதவிக்கு வந்து விடுவார்கள். அவ்விதமாக வந்த அவர்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் டமார்னு கீழே விழுந்து சுக்குநூறாக போயிடுவாங்க. அவமானம், அவங்களுக்கு அதுவரையிலும் பெற்றதான புகழ்ச்சி எல்லாமே மண்ணாய் போய்விடும். அந்த விதத்தில் இருக்க காரணம் என்னன்னா, அவர்கள் தங்களுடைய மனநிலையை கட்டி எழுப்பவில்லை. They were not building their mind, their attitude. அவங்களுடைய குட் ஆட்டிடியூடை கட்டி எழுப்பவில்லை, மனோபாவத்தை கட்டி எழுப்பவில்லை. மனம் சொன்னா வேற, எண்ணங்கள் சொன்னா வேற, மனோபாவம்னு சொன்னா வேற. மனோபாவம், ஆட்டிடியூடுன்னு அணுகுமுறை, நம்முடைய அப்ரோச், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அணுகுமுறைகள் மாறும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. நல்ல எண்ணங்கள் எவ்வளவு வளர்த்துக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு மனதை நாம டெவலப் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய மனோபாவம், நம்முடைய ஆட்டிடியூடு, நம்ம நடக்கை, நம்முடைய அணுகுமுறைகள் மாறும். மட்டுமல்ல, நம்முடைய முகபாவனைகள் கூட மாறும். கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. அதாவது 34வது சங்கீதத்தை நீங்கள் படிக்கிற சமயத்தில் கர்த்தரின் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் எப்ப சொல்லுகிறார்? அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கடைசியில் அவர் சொல்லி முடிக்கும் பொழுது அவர் நம்பிக்கையோடு கர்த்தருக்கா காத்திருக்க ஆண்டவருக்கு நம்பிக்கையோடு சொல்லி முடிக்கிறார். தாவீது எப்போ? அவர் பிரச்சனையின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, சத்துருக்களால துரத்தி விடப்படுகையில், சவுலால வேட்டையாடுவதற்காய் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில், நல்ல அரசாங்கம், அவர் நல்ல பதவி இல்லை, அவருக்கு நல்ல தங்க இடம் இல்லை, எல்லா சூழ்நிலையும் the situation is very bad. நெகட்டிவான சிச்சுவேஷன். நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன் வந்தா நம்ம முதல்ல என்ன செய்வோம்? நம்ம முகத்தை தொங்க போட்டுட்டு எங்கேயாவது மூலையில் உட்கார்ந்துருப்பான். பெண்களாக இருந்தால் முக்காடு போட்டு அப்படி உட்கார்ந்து இருப்போம். ஸ்தோத்திரம் வராது, ஆத்திரம்தான் வரும். என்ன ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு போனேன், நான் ஜெபம் பண்ணேன், என்னத்தை கண்டேன். தாவீது அப்படியா சொன்னா? இல்லை, இந்த நேரத்தில் நான் எக்காலத்துக்கு கர்த்தரை என்ன செய்வேன்? ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தட் இஸ் த குட் ஆட்டிடியூட். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்படிப்பட்ட மனநிலையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்கு தருவீராக. எல்லாம் சம்பூர்ணமாய் நன்றாய் இருக்கிற சமயத்திலே சிரித்த முகத்தோடு பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா அப்படிங்கிறதுல நான் காட்சி அளிக்கிறேன். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் என் முகம் வாட்டமாகத்தான் இருக்கிறது, என் முகம் சோகமாகத்தான் இருக்கிறது. என்றால் நான் பிரதிகூலமான சூழ்நிலை எனக்கு இல்லாமல் இருக்கிறது, பிரதிகூலமான சூழ்நிலைகள் தான் சுற்றிலும் இருக்கிறது. என் வாழ்க்கையிலே தீமைகள் நிறைந்திருக்கிறது, தீயவர்கள் சுற்றி இருக்கிறார்கள், என்னை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஏமாற்றவர்கள் இருக்கிறார்கள், வஞ்சித்தவர்கள் இருக்கிறார்கள், குறை கூறுறவர்கள் இருக்கிறார்கள், நிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை கிரியேட் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நம்முடைய மனநிலை சோர்ந்து போனதாக இருக்கும். ஒரு சோர்ந்து போன மனநிலையில இல்லாம அந்த தாவீது அவன் உயர்ந்த மனநிலை உள்ளவனாக இருந்தார். அவன் உயர்ந்த மனநிலை உள்ளவனாக இருந்தார். அந்த உயர்ந்த மனநிலை தான் அவனை உயர்த்தியது.
அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தியது. அதாவது ஒருத்தர் வான்கோழி வளர்த்தானா. வான்கோழி வளர்த்தவன் என்ன செஞ்சான்னா, ஒரு கழுகு குஞ்சு கண்டுபிடிச்சி இதுவும் வளர்த்துவோன்னு சொல்லி கூடவே வளர்த்தினான். வான்கோழிகள் வளரும்போது இதுவும் சேர்ந்து அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அதை மாதிரியே பார்த்து அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நாள் மேலே பார்த்தா கழுகு பறக்கு, இதனுடைய இனம் மேலே பறக்கிறது. இது பறக்கணும்னு நினைச்சாலும் இதால் பறக்க முடியலை. இது பறக்க முடியல. தேர் இஸ் நோ ட்ரைனிங். அது பயிற்சி இல்லை, பழக்கம் இல்லை. கூட உள்ளதெல்லாம் சரி கிடையாது. எல்லாம் வான்கோழி நல்லா சாப்பிட்டு 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 குண்டா உட்கார்ந்துருக்கு. இது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நோ எக்ஸசைஸ். ஆகவே எதுவும் வருமன் பறக்க முடியுமா? முடியாது. அதே போலதான் நம்மள அநேகருடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்து கொண்டு நம்ம கூட இருக்கிறதான ஆட்கள், இந்த கீழ் மூக்கு கீழே வச்சிட்டு இருக்கிற ஆள், சோகமா இருக்கிற ஆட்கள், உற்சாகம் இல்லாத ஆட்கள், ஜபசிந்தை இல்லாத ஆட்கள், தரிசனம் இல்லாத ஆட்கள், இப்படிப்பட்ட இந்த வான்கோழிகளுக்கு இடையிலேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தோம்னா, இங்க சபையில வந்துட்டு என்னதான் நீங்க பறக்க சொன்னாலும் நீங்க பறக்க முடியாது. என்னதான் ஸ்தோத்திரம் பண்ணுங்கனாலும் ஸ்தோத்திரம் வராது. என்னதான் ஊழியம் செய்யுங்கனாலும் ஊழியம் வரவே வராது, வரவே வராது. காரணம், நீங்கள் வான்கோழிகள், கழுகு குஞ்சு அல்ல. இப்போ உங்க மனசு எப்படி இருக்கு? வான்கோழி மனசு தான் இருக்கு. ஆனா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, கழுகுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு, இறக்கை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மனசு வான்கோழி மனசா போயிடுச்சு. ஆகவே நீங்க யாரோடு கூட பழகி கொண்டிருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட ஆட்களை சுற்றி வச்சிருக்கீங்க? குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறுவதாக கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மனைவி வான்கோழியா இருந்தா புருஷனையும் வான்கோழி ஆக்கிடுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது அதனால தான் சொல்றது, கல்யாணம் பண்ணும் பொழுதே வான்கோழியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்காதுங்க. என்ன செய்ய? அந்நியனத்தோடு அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. குடும்பம் எல்லாம் வான்கோழி குடும்பமா போயிடும். அதனால நீங்க யாருன்னா பறக்க தக்கதாக தேவன் தெரிந்து கொண்டதான தேவ பிள்ளைகள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டையில் எடுத்து பறந்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இந்த வான்கோழி காத்திருக்கிறத பத்தி சொன்னா தெரியாது, பைபிளை பத்தி சொன்னா தெரியாது, ஜெபம் சொன்னா தெரியாது, ஃபாஸ்டிங் பிரேயர் சொன்னா தெரியாது. அப்படிப்பட்ட வான்கோழிகள் மத்தியிலே மாட்டிக்கொள்ளாதிருங்கள். என்ன செய்யணும்? ஒரு பிரேயர் செல் இருக்குன்னா அந்த பிரேயர் செல்லில் சரி என்னன்னா, ஒருவேளை வான்கோழிகள் தான், வேற வழியே இல்லை, எல்லாம் வான்கோழிகளாக இருக்குன்னா அந்த வான்கோழியோட சேர்ந்து நம்ம வான்கோழியா ஆயிடும் நினைக்காம அந்த வான்கோழிகள் எல்லாம் நீங்க கழுகுகளா மாற்றணும். சத்தமா சொல்லுங்களா? இந்த உலகத்துல பார்த்தா சரி, இப்ப குடியார புருஷன் கிடைச்சு போயிட்டா என்ன பண்றது? வெட்டிக்கிட்டு ஓட முடியாது. நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம இருங்க, மன உறுதியாக இருங்க. கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த கணவனை மாற்ற முடியும், மனம் திரும்புதலை கொடுக்க முடியும், உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும், ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை உங்களுக்கு மத்தியில் கர்த்தர் தர முடியும். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? யூ மஸ்ட் பி எ குட் எக்ஸாம்பிள். நானும் நீங்களும் நல்ல ஒரு மாதிரியாக, எடுத்துக்காட்டாக, வாய்கிளி அந்நிய பாஷை பேசிட்டு அப்புறம் மனைவி கடண்டியை தூக்கிட்டு நிற்கிறா. அவன் என்னைக்கு ரட்சிக்கப்படுவான்? வாயில வர்றதெல்லாம் என்னென்ன மோசமான வார்த்தை. அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அவன் கழுகு குஞ்சா மாறவே முடியாது. அவன் கழுகு குஞ்சா மாறணும்னு சொன்னா நீ மாற்றமடைய வேண்டியது அவசியம். யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட். யூ மஸ்ட் ஹாவ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் மைண்ட். உன்னுடைய மனதிலே ஒரு மாற்றம் அடைய வேண்டியது அவசியமாயிரு. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாற்றத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? தகப்பனே, அந்த மாற்றம் எனக்கு வேணும்னு சொல்ற ஆட்கள், நான் என்ன சுற்றி இருக்கிற ஆட்களால நான் பாதிக்கப்பட்டு
நான் இங்க உலகத்திலேயே தங்கிவிடக்கூடாது, என் ஓட்டம் தடைபட்டு விடக்கூடாது, நான் பறக்கிற அனுபவத்தை இழந்து விடக்கூடாது, என் லட்சியத்தை அடைவது கத்தாம் அடைய முடியாமல் நான் போய்விடக்கூடாது, என் ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது, பரலோகமே என் சொந்தமே என்று நான் பாடிக்கொண்டு பறந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். என் லட்சியம் ஆண்டவரே இழந்து போகாமல் இருக்கத்தக்கதாக என்னை சுற்றி இருக்கிற மக்கள் அந்த மத்தியிலேயோ தகப்பனே உம்முடைய பலன் வேணும்ப்பா, உம்முடைய கிருபை வேணும்ப்பா. அவங்க மத்தியில அவர்களை மாற்றத்தக்கதாக அவங்களோட சேர்ந்து தமாசு பண்ணி, அவங்களோட சேர்ந்து சினிமாவை பார்த்து, அவங்களோட சேர்ந்து அரட்டை அடிச்சு அப்படி இருந்தவன்னா அவன் மாற மாட்டான். நம்மும் என்ன செய்ய வேண்டிய இருந்த நிலைமை விட்டு விழுந்து விடுவோம். மேடை மேடை தான் அப்புறம் சோத்திரம். அப்புறம் கீழே வந்து விழுந்து ஒண்ணுமில்லாம போயிடுவோம். ஆனா அப்படின்னால இந்த உலகத்துல நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம். இந்த உலகத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அந்த 12 சீஷர்ல உருப்படி ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு கூட உருப்படி கிடையாது. எல்லாமே பிரச்சனையான கேஸ் தான். அதன் மத்தியில ஆண்டவரா இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க படித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள், 17ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். எல்லாவற்றிலையும் ஆண்டவர் அவர்களை வைத்து அவர்களுக்கு போதனை கொடுத்து ஆண்டவர் அவர்களை சரிப்படுத்துகிற வேலையை செய்கிறார். அவர் சரிப்படுத்துகிற வேலையை செஞ்சார். எப்படி செஞ்சார்னா, அவர் ஒரு மாடலா இருந்தார். நம்ம பிள்ளைகள் மாறணும்னா நம்ம ஒரு மாடலா மாறாம முடியவே முடியாது. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னதான் நான் பிரசங்கம் பண்ணாலும் யாரும் மாற போறதில்லை, ஆனா என்னுடைய சிந்தையில மாற்றம் வரணும். கரங்களை வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே என் சிந்தையில மாற்றம் வரணும். ஆண்டவரே சிந்தை மாறாமல் வார்த்தைகள் மாறுவதில்லை. If there is no change in your mind, no change in the attitude, அதுக்கு முன்னால வார்த்தைகள் என்ன செய்யணும்னா மாறணும். நான் சொன்ன பாருங்க, ஆதியாகமத்தில் படிக்கும் பொழுது அங்கே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று சொல்லி இருக்கிறது. சிருஷ்டிப்பு நடக்கணும்னு சொன்னா பரிசுத்தம் தேவை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. யாருடைய சிந்தை தேவை? தேவனுக்கு இருக்கிற அதே சிந்தை நமக்கு இருந்தால் நம்மை கொண்டும் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உண்டாக கடவுது என்று சொன்னால் உண்டாகும். வாயில வர்றதெல்லாமே நல்ல வார்த்தைகளா வரும், சிருஷ்டிப்பின் வார்த்தைகளாக வரும். சிந்தை நன்றாக இருந்தது, தேவனுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவருக்கு இருந்த சிந்தை என்ன அப்படிங்கிறது அங்கே நீங்க கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கோம், மைண்ட் ஆஃப் யூனிட்டி. அதாவது யூனிட்டியா இருக்கிறது எப்படின்ட்டு அவர்கிட்ட கத்துக்கிட வேணும். கத்திரிக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எங்கேயுமே கத்தல்ல, சத்தம் போடல. ஆண்டவர் எங்கேயுமே போற இடத்தெல்லாம் பிரச்சனை ஒன்று பண்ற ஆளா இல்லை, கோபப்படுற ஆளா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. கையை வைத்து கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய அந்த சிந்தையை தாங்கப்பா, உம்முடைய அந்த சிந்தையை தாங்க. என்ன பார்க்கறதான ஆட்கள் இயேசுவின் சிந்தை என்ன பார்க்கணும். அப்படி பார்த்தாங்கடா என் ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படாத புருஷன் ரட்சிக்கப்படுவா, ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படுவா. என்னை சுற்றிலும் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் என் முகத்தை பார்த்தே ரட்சிக்கப்படுவாங்க. என்னுடைய மனநிலையிலே மாற மாற மர்வம் உண்டாக உங்கள் முகமும் மர்வம் அடையும். உங்க முகமும் பிரகாசம் உள்ளதாக மாறும், சாந்தமா மாறும், பொறுமையாய் மாறும். தெய்வீக பிரகாசம் உங்க உள்ளத்துல உண்டாகும். தேவன் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவது. அதுக்கு முன்னால என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டது. எப்படிப்பட்ட ஒழுங்கினமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இருள் உங்கள் வீட்டில் மூடி இருந்தாலும் சரி, சிந்தையை ஆட்கொண்டிருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் சகல விதமான இருளும் உங்கள் உள்ளத்தை, உங்கள் மனதை விட்டு அகன்று போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. சகல ஒழுங்கின்மையும் நம்முடைய மனதை விட்டு மாறி போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய குடும்பத்தை விட்டு நிச்சயமாகவே மாறி போகும். என்றால் கர்த்தருடைய ஆவியானவரை we must allow the Holy Spirit to move upon everybody's mind,
எல்லாருடைய மனதின் மேலையும் ஒரு அசைவாடுதல் தேவை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா குடும்பங்கள்லையும் அவருடைய அசைவாடுதல் இருக்கணும். இப்போ பேய் தான் அசைவாடுது நிறைய குடும்பத்தில். எங்கிட்ட வீட்டில் போன பாடு எங்கே போனீங்கன்னாலே உடனே என்னன்னா எங்கள் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் பழைய குருடி கதவை திரடின்னு வந்துடுது. அப்புறம் ஞாயிற்றுக்கெல்லாம் வந்து அல்லேலூயான்னு பாட்டை பாடிட்டு போகிறோம். அங்கே எப்படி ஆவியானவர் அசைவாடுவார்? நம்ம வீட்டில் ஆவியானவர் அசைவாடணும்னு விரும்புகிறாக்கு எத்தனை பேர்? நல்ல கைகளுக்கு ஆண்டவரே ஆவியானவர் அசைவாடத்தக்கதாக அவர் அசைவாடணும்னா கிறிஸ்து இயேசு சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவ சிந்தையை நம்மிலும் இருக்க கடவுது. நம்முடைய மனம் மாறும் பொழுது, நம்முடைய மனம் மறுமடையும் பொழுது, நம்முடைய மனதை நாம் முற்றிலுமாக நம்முடைய மனதை கட்டி எழுப்பும் பொழுது, நம்முடைய மனதை சுத்தமாய் வைத்துக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நாம் இருக்கிற இடத்துல அசைவாடுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில ஆட்கள் என்ன பேசினாலும் ஒரு அசைவுமே சபையில் வராது. சில எளிமை சும்மா நின்னாலே போதும், சபை என்ன செய்யும்? அசையும். ஆகவே வார்த்தை அல்ல, முதல்ல ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆண்டுடைய பிரசன்னத்தால நிரம்பி இருக்கணும்ப்பா. உடைய பிரசன்னத்தை நான் இழந்து போகத்தக்கதாக என் மனதின் தாறுமாறான காரியங்கள் அது ஆண்டவரே நான் இடம் கொடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம செபிக்கணும். அது மட்டும் அல்ல, அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் சகலத்தையும் சிருஷ்டிப்பதற்காக ஒழுங்கின்மையை மாறுறது, இருள் மாறணும்னா ஆவியான உலாவுறது மட்டும் அல்ல, வார்த்தை வெளிப்பட்டது. வார்த்தை வெளிப்பட்டது. வேர்ட் வாஸ் ரிவீல்ட். வார்த்தை வெளிப்பட்டது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். You must get the revelation from the Bible. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் கிடைக்கணும். வார்த்தையில வெளிச்சம் இல்லாம ஆட்டிடியூடு சேஞ்ச் வரவே வராது. தலைகிழனாலும் வான்கோழியத்தான் இருப்போம். என்னத்தான் கையடிச்சாலும், கையடிச்சு நல்லாவே தெரியும். அந்நிய பாஷை பேசினா தெரியுது. வான்கோழி சத்தம் நல்லா தெரியும். கடுகு சத்தத்தை பார்த்தா நல்லா தெரிஞ்சிக்க முடியும். ஆகவே இந்த கையடிச்சு எல்லாம் ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை ஒரு அந்நிய பாஷை பேசி ஏமாற்ற முடியாது. உங்களுடைய மனநிலையில உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்க மனோபாவம், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் get the revelation of the word of God. தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சம், வெளிப்பாடு. சும்மா பைபிளை படிக்கிறோம், ஆனா அதுல ஒரு வெளிச்சம் வரலையே, வெளிப்பாடு வரலையே. சில சமயத்துல பைபிள் படிச்ச ஒருபாடு திரும்ப சில புஸ்தகங்களையும் படிக்க ஆண்டவர் தூண்டுவார். என் வீட்டில் நிறைய புஸ்தகம் இருக்கு. கொஞ்ச நாட்களாக புஸ்தகம் படிக்கிறத விட்டுட்டேன் நான். ஆனால் அந்த புஸ்தகம் படிக்கிறதுங்கிறது நமக்கு இன்னும் அதிகமான வெளிச்சத்தை தரும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே சும்மா இருக்கிற சமயத்தில் நம்ம எல்லாரும் நம்முடைய சபையின் மக்கள் புஸ்தகங்களை படிக்க ஆரம்பிப்போம். நமக்கு பணம் கிடைச்சா கொஞ்சம் சேர்த்து வச்சு புக் ஸ்டோரில் போய் ஒரு நல்ல புஸ்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும். புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும். நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தக்கபடி ஒரு புஸ்தகத்தை வாங்கணும். நமக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்கா, நமக்கே தெரியும் கொஞ்சம் பெருமையாக நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா தாழ்மையாக இருப்பது எப்படிங்கிறதுக்கான ஒரு புஸ்தகத்தை வாங்கி படித்தா போதும். நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டியில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை போக்குவதற்காக என்ன புஸ்தகம் கிடைக்கிறது எடுத்து நம்ம வாசித்தோம் என்றால், பார்த்தோம் என்றால் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ரெவலேஷன், தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தர வேணும். பைபிள் படிக்கிறோம், பைபிள் படிக்கிற சமயத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு பேசணும்ப்பா, நீர் பேசணும். ஏதோ ஒரு அதிகாரத்தை படிக்கிறேன், ஏதோ ஒரு புஸ்தகத்தை நான் படிக்கிறேன் எப்படி என்பது அல்ல, அதில் இருக்கிறதான காரியங்களை நான் சரியாக புரிந்து கொண்டு என் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு ஏதுவான காரியங்களை நான் கண்டுபிடிக்கணும், அதை நான் அப்ளை பண்ணணும், அந்த மாற்றத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறமாக கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே நான் வேத புத்தகத்தை நீ படிக்கிறது வித்தியாசமான ஒரு படிப்பாக நான் படிக்கிற அனுபவமாக இருக்கும். நான் எந்த அதுக்கு துணையாக இருக்கிற நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை எடுத்து நான் படிக்கத்தக்கதாக எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். தேவையில்லாதபடி நேரங்களை செலவு பண்ணாதபடி, துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழியிலே பரியாசக உட்கார இடத்துல உட்காராதபடி என்று சொல்லியிருக்கிறபடியாக நாம் தேவையில்லாத காரியங்களையே நேரத்தை செலவு பண்ணி வீண் பண்ணி மனதை இருளின் ஆழத்துக்குள்ளே தள்ளிவிட்டோம். நம்முடைய மனதை நாம் ஒழுங்கின்மையாய் மாற்றிவிட்டோம்.
நம்முடைய மனதில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தரிசனம் இல்லை, வெளிச்சம் இல்லை. கத்திட்ட கேட்பாண்டவரே, என் இருதயத்துக்கு ஒரு வெளிச்சம் வேணும், என் மனதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும், ஒரு தெளிந்த புத்தி தாங்க, ஒரு தெளிந்த புத்தி, மன தெளிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவரே, என் மனநிலைமையை மாத்துங்கன்னு கேட்கணும். சபையில் ஆண்டவரே, இன்னும் ஆட்கள் வரணும், நிரம்பணும் நிரம்பணும் நிரம்பணும். ஏன் நிரம்பவில்லை? ஏன் ஊழியத்துக்கு ஆள் வரல? ஏன் நம்ம ஊழியக்காரர்கள் மத்தியில் இன்னும் ஊழியக்காரங்க ஏன் வரல? ஆட்டிடியூட் ப்ராப்ளம். ஆண்டவர் இயேசு என்ன செய்ய தெரியும்? இந்த 12 பேரும் அவர் மாற்ற முயற்சி பண்ணி இதுக்கு ஒரு தேரவே தேராது அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்தான் பொறுப்பை கொடுத்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா? இந்த உலகத்தை விட்டு போகிற சமயத்தில் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சேலையை அறையிலே கட்டி கொண்டு அவர் ஒவ்வொரு கால்களையும் கழுவ துவங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆட்டிடியூட சபையில் இருக்கிற ஊழியக்கார முதல் விசுவாசிகள் வர ஒவ்வொருவரும் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவ ராஜ்யம் கட்டப்படும், நாம வளருவோம், நம்ம பறக்க ஆரம்பிப்போம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் உயர ஆரம்பிப்போம், எல்லா நிலைமையிலும் உயர்வு உண்டா. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எழுப்பி நிற்போமா? எல்லா எழுப்பி நின்று கர்த்தரை நோக்கி நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, ஐ நீட் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகணும். ஆண்டவரே, ஒரு மறுரூபம் உண்டாகணும். என் மனதை மாற்ற வாரும், தீய மனதை மாற்ற வாரும் அப்படின்னு சொல்லி தென்னிந்திய திருச்சபையில் ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு நமக்கு இப்போ தெரியாது, தெரிஞ்சால் நம்ம பாடலாம். அந்த பாட்டை படிங்க, படித்து டெய்லி என்ன செய்யணும்? அந்த பாட்டை பாடணும். தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. தினந்தோறும் ஆண்டோட கேட்குறாங்க, என் மனசு மாறணும் அப்பா, நீ மனசு மாறணும். நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், எல்லாம் சரிதான். ஆனாலும் நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தா என்று சொல்லி நீ அறிந்து என்ன செய்யணும்னா, நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் அந்த சபைகளுக்கு சொல்லுகிறது. திரும்ப நம்முடைய சபைக்கு சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய சபைக்குடைய உயர்வை, வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். நம்முடைய சபை மட்டும் சமுதாயம் 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 அது மேல் நோக்கி போக வேண்டும். நம்முடைய சபை மேல் நோக்கி போக வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் மேல் நோக்கி போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மேல் நோக்கி போக வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கி போக வேண்டும். அதற்கான நல்ல மனநிலையை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தருவாராக. கையில் வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தமானவரே, ஆமே. அந்த பாடலை பாடுகிறதுக்கு முன்பதாக எல்லாம் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு மாற்றம். எந்திரமயமான வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. தகப்பனே, என் லட்சியம் இந்த உலகம் அல்ல, உலகத்தின் சுகபோகம் அல்ல, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அல்ல. நல்ல சிந்தையை ஆண்டவரே நான் உடையவனாக இருந்து நான் அந்த உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றணும். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், மனுஷனை படைத்த ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம், பரலோக ராஜ்யம் என்கிற நோக்கத்தை வைத்துதான் எல்லாவற்றையும் செய்தார். அந்த நோக்கத்திற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு வந்த மனதில் இருக்கும் என்றால் நம்ம என்ன செய்ய முடியும் என்றால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கைகளை வைத்து ஆண்டவரே, என் மனதில் ஒரு மாற்றத்தை தார். நல்லா எல்லா கைகளை அசைத்து நல்லா ஜெபம் பண்ணி கேளுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க. Oh, hallelujah, glory to God. Thank you, Jesus. Amen, hallelujah. மாணவரே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே,
கருணையின் நாள் கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, நானே போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு, கைகளை வைத்து சொல்லுங்க, எனக்கு நீங்க போதும்ப்பா. உம் கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு, என் வாழ்க்கை பயணத்திலே பாரங்கள் சுமக்கும் போது சோராமல் ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு, வாழ்க்கை பயணத்திலே பாரங்கள் சுமக்கும் போது சோராது ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு, நானே போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு, கைகளை வைத்து எல்லாரும் கேளுங்க. நானே போதும் எனக்கு, நீ போதும்ப்பா என் வாழ்க்கை பயணத்துல. உம் கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே தம் கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு, பரிசுத்த பூரணமாகிட சுத்தம் பூரணமாகிட, விசுவாசம் காத்துக்கொள்ள, கேட்போமா? ஓட்டத்தை முடித்திடவே, தம் கிருபை போதும் எனக்கு, சுத்தம் பூரணமாகிட, Yes, Lord. விசுவாசம் காத்துக்கொள்ள, ஓட்டத்தை முடித்திடவே, தம் கிருபை போதும் எனக்கு, நானே போதும் எனக்கு, சொல்லுங்க எல்லாரும் உணர்ந்தவர்களாய், உம் அர்ப்பணித்தவர்களாய், கிருபை போதும் உம்முடைய எனக்கு, சித்தத்துக்கு என்று ஒப்புக்கொள்ளுகிறேன். நானே போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யக்கமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமெலா செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா.